ஒரு சாதாரண சைக்கிளில் போய் தெருவாக போய் பத்திரிக்கை போட்டவன் தான் இந்த சரத்குமார். உழைப்பு, உண்மை, நேர்மை, நியாயம், தர்மம் என்ற அடிப்படையில் என் வாழ்க்கை பயணத்தை துவங்கி இன்று ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது தமிழக மக்களால் தான். காரணம், என்னை ரசித்து ஆளாக்கியவர்கள் அவர்கள் தான். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என் தந்தையார் கூட பார்த்தீங்க, நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், என் தந்தையார் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீல் குரலுக்கு சொந்தக்காரராக டெல்லியில் ஆல் இண்டியா ரேடியோவில் பணிபுரிந்தவர் என்பதை இந்த படச்சொல்லில் பார்த்துருப்பீர்கள். அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ஆல் இண்டியா ரேடியோவிலிருந்து மகாத்மா காந்தி அவர்கள் இறுதி ஊரில் வர்ணித்த ஒருவராக கூட என் தந்தை இருந்தது எனக்கு பெருமையாக இருக்கிறது. தண்ணி கிட்ட இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை 2 முறை, அதாவது 2000 ஆண்டிலிருந்து 2006 வரை அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருக்கும்போது நான் செயலாளராக பணியாற்ற எங்களுக்கு முன் பணியாற்றிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தை சிறப்பாக நடத்தி 30 ஆண்டு காலம் பல இன்னல்களை சந்தித்து விஜயகாந்த் அவர்களும் என்னையும் நடிகர் சங்கத்தின் வளாகத்துக்குள் அழைத்து வந்தது பெருமைக்குரிய நபர் என்று சொன்னால் அது தற்போதைய பொதுச் செயலாளர் என் அன்பு சகோதரர் அன்பு நண்பர் ராதாரவி அவர்கள். ரெண்டாயிரத்துலேருந்து 2006 வரை கடன் பிரச்சனை அதிகமாகிவிட்டது. இதை முடித்து வைக்க வேண்டும் என்று துவங்கியது நடிகர் சங்கம். அந்த 2000 வந்த உடனே 2000 itself இந்த கடனை எப்படி அடைக்கிறது, 4 crores and 25 lakhs உயர்ந்திருந்தது கடன். அது பேச்சுவார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் அது முடிவெடுத்த பிறகு விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருந்த போதிலும் இந்த செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், வங்கி மேலாளர்களை எப்படி சந்திக்க வேண்டும், அவங்கள சந்தித்து எப்படி பேசணும், என்ன பேசணும், முடியுமா, 4 crores and 25 lakhs நம்ம ஒரு நட்சத்திர கலை விழா நடத்தினால் அந்த நிதியை நம்மளால் வசூல் செய்ய முடியுமா என்ற சந்தேகங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்தது. அந்த சூழ்நிலை தான் நான் அன்றைய தலைவரிடம் சரி ராதாரவியரிடம் சொன்னேன், நம்ம பேங்க்லேயே நேரடியாக போய் பேசி என்ன பண்ண முடியும் நான் பார்க்குறேன்னு சொல்லி ஐ லைக் டு ப்ளோ மை ஓன் ட்ரம்பட் வேர் சிங்கிள் ஹேண்டட்லி அந்த மேனேஜரை போய் காலையில் போய் பார்க்குறது, அவங்க டிவிஷன் ஹவுஸில் போய் பார்க்குறது, அந்த 4 crores 25 lakhs கடனை 1 crore 25 lakhs குறைத்த பெருமை எனக்கு உண்டு என்பதில் நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எதுக்காக சொல்கிறேன்னா, தலைவர் விஜயகாந்த் இருந்தாலும் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற ஒரு செயலாளர் எப்படி செயலாற்றிருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக அதை சொல்கின்றேன். ஆக ஒரு டிஸ்ட்ரஸ் செட்டில்மெண்ட் சொல்லலாம். 4,25,00,000 வட்டியுடன் சேர்ந்திருக்கிற கடன் அதை செட்டில் பண்ணும் போது அந்த மேலாளரிடம் பேசி நீங்கள் 1 crore and 25 lakhs ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டோம். அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு உதவி பண்ண கேட்ட உடனேயே அதுக்கு உத்தரவாதம், வாட் இஸ் அ கேரண்டி தட் யூ வில் மேக் அ ஒன் டைம் செட்டில்மெண்ட் என்று கேட்ட உடனேயே அதற்கு முன்பணமாக நாம் எங்கள் எண்ணத்தை பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் ரூபாய் நாங்கள் வசூல் செய்தோம். அந்த 55 லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சதுக்கு உதவியர்கள் பலர் இருக்கிறார்கள். அதை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன். அதில் விஜயகாந்த் அவர்கள் 10 லட்சம், அஜித் அவர்கள் 7.5 லட்சம், நான் 5 லட்சம் என்று பலரும் அதில் உதவியவர்கள். 55 லட்சத்துக்கிட்ட வரும்போது 50 லட்சம் ரூபாயை நேரடியாக வங்கிக்கு எடுத்து சென்று இதுதான் எங்களுடைய முன்பணம், நாங்கள் இந்த கடனை திருப்பி தருவோம் என்பதற்கு இதுவே சான்று, இதுவே சாட்சி என்று அதை கொடுத்த உடனே அந்த பேலன்ஸ் 75 lakhs நீங்கள் உடனடியாக தரணும். பிகாஸ் யூ செட் இட்ஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட், now only 50 lakhs has been received, பேலன்ஸ் 75 lakhs நீங்கள் கொடுக்கணும் ஒன்று சொன்னோன்னே சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், அனைத்து கலைஞர்களும் அவங்க இல்லாட்டி நிச்சயமாக முடிச்சிருக்கார். ஒன்ஸ் அகேன் இந்த ஸ்டேஜ் ஐ தேங்க் ஆல் தி ஸ்டார்ஸ் who came and helped us. மலேசியா சிங்கப்பூர் பயணத்தின் போது அங்கே போய் நட்சத்திர கலை விழா நடத்தி வந்த பணத்தில் அந்த பேலன்ஸ் 75 lakhs நான் கட்டணும். அந்த பேலன்ஸ் 75 lakhs கட்டும்போது அந்த ஷார்ட் பீரியடில் தி இன்ட்ரெஸ்ட் had gone up by 26 lakhs, 26 லட்சம் ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய சூழல் எங்களுக்கு உருவாகிவிட்டது. அதையும் நாங்கள் சொல்லி 13 லட்சம் ரூபாய் குறைச்சி 75 lakhs + 13 சேர்த்து நாங்கள்கிட்ட போய் கட்டி அந்த நடிகர் சங்கத்தின் பத்திரத்தை திரும்ப பெற்று வந்தோம். இங்கே ஒரு சிலை டீவியேஷன், ஏன்னா இன்றைய சூழலில் பார்க்கும்போது அவங்களுக்கு கடைசியாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறேன்.
விஜயகாந்த் அவர்கள் தலைவர் பொறுப்பிலிருந்து அரசியலை நோக்கி பயணிக்கும்போது இந்த நடிகர் சங்கத்தின் தாய் பத்திரத்தை என்னை ஒப்படைத்து விட்டு சென்றார். நிலத்தை காணும், கிணத்தை காணும், இடத்தை காணும் என்று சொல்கிறவர்களுக்கு இதுதான் எங்களுடைய தாய் பத்திரம். நிலத்தை விற்கலை, நிலம் இங்கே இருக்குது. சிவதானு அவர்கள், மறைந்த நகைச்சுவை நடிகர் அவர்கள் போடப்பட்ட அக்ரிமெண்ட்டில் இந்த நிலத்தை வாங்கின டாக்குமெண்ட்டு தான். இந்த டவுட் இருந்தால் திருப்பி நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாம். எது ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சான்னு சொன்னால், ஐ எம் willing to show this document to everybody, but this is a testament of a land. We own this land. இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம். இந்த இடம், இந்த நிலத்தின் பத்திரம் எங்கள் கையில் பத்திரமாக இருப்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். If you think it is false, you can always check it out. உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இதை படித்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் பத்திரத்தை பத்திரமா எங்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. This is not a false document. This is a document தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், 500 ரூபா, 1001 ரூபா. இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. So it proves that we are not sold this land to anybody. It proves நடிகர் சங்கம் belongs to, the land belongs to South Indian Artists Association பேரில் தான் இந்த நிலம் இருக்கிறது. இந்த நிலம் எங்கேயும் காணா போல கட்டுவதற்காக லீஸு கொடுக்கப்படும் என்பதை இந்த சான்று உங்களுக்கு. எஸ் சார். ஆக இந்த நிலத்தை வாங்கிய பிறகு பல செயற்குழுவில் வந்து இதை பற்றி பேசணும். இது மறுபடியும் கடனில் ஆழ்ந்து விடுமா? அப்போ ஒரு வருமானத்தை ஈட்டுகின்ற ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று இருந்தோம். அங்கே இருந்ததில் பார்த்தீங்கன்னா 1600 சதுரடி தான் எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கே இருந்தது. 1600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மிகையாக இல்லை. அது தலைவராகவும் சரி, செயலாளர் ரூமு, மேலே ஒரு டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் மேனேஜர்ஸு, அவங்க டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஒரு ஹால் இருந்தது. இந்த பக்கம் ஒரு கில்டுக்கு ஒரு தியேட்டர் இருந்தது. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்லாம் அந்த தியேட்டர் தான் நடத்துவோம். இங்கே வந்து அலுவலர்கள் பார்க்குறது எங்கள் 2 பேருக்கும் ஆஃபீஸ் இருந்து, தலைவர் செயலாளருக்கு, பொருளாளருக்கு ஒரு ரூம் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் மேலாளர் இருக்கின்ற அறைகள் இருந்தன. 2000 ஆண்டிலிருந்து 2010 வரை அங்கு பல செயற்குழுக்கள் நடந்திருக்கின்றன, பல பொதுக்குழுக்கள் நடந்திருக்கின்றன. இந்த செயற்குழுக்கும் பொதுக்குழுக்கும் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், இன்று எங்களை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் எத்தனை முறை வந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து, இப்படி செய்யலாம் சார், இதை நான் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொண்டு வரேன், நம்ம இந்த பில்டிங் இப்படி கட்டலாமா என்று ஒரு கடிதமாவது எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், நான் சொல்கின்றேன், நிச்சயமாக இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். ஆக ஒரு செயற்குழு என்பது you have been authorized to function on behalf of all the members of the association. அப்போ எங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்த பிறகு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சிறப்பாக இந்த உறுப்பினர்களுக்கு நாம் எப்படி சேவை செய்ய முடியும். இங்கே வருமானமே இல்லாமல் இருந்தால் அப்போ நான் நினச்சி பார்க்கலாம், தொடர்ந்து நான் வந்து தலைவனாக இருப்பணும், செயலாளர் இருந்த தலைவனாகவேன், இப்படிலாம் நினச்சிட்டுலாம் வரல. we have to solve. முதல்ல இருந்த தலையாய பிரச்சனைன்னா கடன் அடைக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு கமிட்டி மீட்டிங்லையும் என்ன பண்ணலான்னு பேசி பல தடவை பேசப்பட்டு, அன்பு சகோதரர் எஸ் வி சேகர் கூட ஒரு முறை நம்ம வந்து இங்கே ஃப்ளாட் கட்டிடலாம் கூட சொன்னார். அதை நான் வந்து பொதுக்குழுலையும் பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் ஃப்ளாட் கட்டினா 1/3 ஷேர் கொடுக்க வேண்டிய சூழல் வரும். the land also will belong to others. அப்படி பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அதனால் சினிமா ரிலேட்டட் பிஸ்னஸ் கேன் டேக் பிளேஸ் இன் தி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப முயற்சி பண்ணி பல வகையில் பேசி இது எல்லாம் பார்த்தோம். தென் நாங்கள் ஒரு பொதுக்குழுவில் போய் 25/7/2010, ஏன்னா சில தேதிகள் உங்களுக்கு சொல்லி ஆகணும், அதுக்கப்புறம் நான் கேள்வியில் பதில் எடுத்தேன். 25/7/2010 அன்று நடந்த பொதுக்குழுவில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக நடவடிக்கை எடுக்கவும், தகுதி உள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும், தேவைப்படும் ஆவணங்களில் கையெழுத்திடவும், பதிவு செய்யவும் தலைவர் திரு ஆர் சரத்குமார் அவர்களுக்கும் பொதுச்செயலாளர் ராதா ரவி அவர்களுக்கும் எல்லா விதமான உரிமைகளையும் அதிகாரத்தையும் பொதுக்குழு வழங்கியது. 25/7/2010 பொதுக்குழு நாங்களும் ஒப்புதல் வாங்குகிறோம். அதன் அடிப்படையில் அனுபவமிக்க கலை உலகத்தில் ஈடுபாடு உள்ள தகுதி படைத்த எஸ்பிஎஸ் சினிமாஸ், இங்கே எஸ்பிஎஸ் சினிமாஸை பற்றி சொல்லணும்னா பல தியேட்டர்ஸ் வந்துருச்சு. நீங்கள் மாடர்னைஸ் பண்ணியிருக்கிறது எஸ்பிஐ வந்து ஒரு 4 ரன்னர்ஸ்ன்னு சொல்லலாம். தியேட்டர் வந்து ஒரு பெரிய லெவலில் வெளிநாடுக்கு இணையாக தியேட்டர் உருவாகிறது எஸ்பிஎஸ் சினிமாஸ். பல தியேட்டர் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கான்.
எஸ்பிஐ வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஃபர்ம்ஸ், அந்த மாதிரி 4-5 பேரில் ஒருத்தர். ஸோ யாரோ ஒருத்தர் கான்ட்ராக்டர் போய் நான் கான்ட்ராக்ட் கொடுக்கல. அதன் அடிப்படை அனுபவமிக்க கலை உலகத்தில் ஈடுபாடுள்ள தகுதி படைத்த எஸ்பிஐ சினிமா நிறுவனத்துடன் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அளித்த திட்ட முன்வடிவு, நிதி ஆதாரம், நடிகர் சங்க அறக்கட்டளைக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டு சிறப்பான வருமானம் ஈட்டுகின்ற ஒப்பந்தம் 25/11/2010 ஒப்புதல் பெற்றது. 25/7/2010 to negotiate, discuss with anybody. Then we get into an agreement on 25/11/2010, 7 மாதங்களுக்கு பிறகு, 4 மாதங்களுக்கு பிறகு. அதன் பிறகு 29/12/2010 அன்று நடந்த எஸ்பிஐ சினிமாஸ் ஒப்பந்தம் பற்றி விவாதிக்கப்பட்டு செயற்குழு உறுப்பினர் அனைவரும் கலந்து பேசி ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் பெற சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் முடிவு செய்யப்பட்டது. ஸோ அதன் பிறகு ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. எஸ்பிஐ சினிமாஸின் சரத்துக்கள் என்ன, அது என்ன சொல்லியிருக்கின்றோம், எதற்காக இந்த ஒப்பந்தம் என்பதை செயற்குழு கொண்டு போகிறோம். தட் இஸ் தி பாடி, எக்ஸிக்யூட்டிவ் பாடி. ஸோ ப்ரீவியஸ் பொதுக்குழுவில் எங்களுக்கு வந்து ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வி கெட் இன் டு தி அக்ரிமெண்ட் வித் எஸ்பிஐ சினிமாஸ். அந்த எஸ்பிஐ சினிமாஸ் உள்ள சரத்துகள் என்ன சொல்கின்றன, நமக்கு சாதகமாக இருக்கிறதா, பாதகமாக இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா, இல்லையா என்று விவாதிக்கின்ற இடம் செயற்குழு. அந்த செயற்குழுவிலே பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இட்ஸ் ஆன் 29/12/2010, டேட்ஸ் வித் 25/7/2010 உரிமை கொடுக்கப்படுகிறது. 25/11/2010 எஸ்பிஐ சினிமாஸுடன் ஒப்பந்தம் போடப்படுகிறது. 29/12/2010 அன்று எஸ்பிஐ ஒப்பந்தம் செயற்குழுவிலே விவாதிக்கப்படுகிறது. 17/2/2011, 17th February 2011 அன்று நடந்த சிறப்பு பொதுக்குழுவில் எஸ்பிஐ சினிமா ஒப்பந்தம் மற்றும் புதிய கட்டிடம் கட்ட தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் எடுத்த அனைத்து முடிவுகளுக்கும் சிறப்பு பொதுக்குழுவில் தெரிவிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது. எந்த ஒரு உறுப்பினரும் எதிர்ப்பு, மாறுபட்ட கருத்தை கூறாத சூழ்நிலையில் இன்று அவர்கள் எதிரணியிலே கமிட்டி உறுப்பினராக எங்கள் மீது நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்திருக்கின்ற பூச்சி முருகன் உள்பட மேடையில் அமர்ந்து அனைவரும் எழுந்து இதை வரவேற்ற காட்சியை இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அது வந்து 17/2/2011 பொதுக்குழு நடந்த இடம் தென்னிந்திய நடிகர் சங்க வளாகத்தில் கட்டிடத்தை காணோம் என்று சொன்னார்களே, அந்த கட்டிடத்தின் உள் அது நடந்தது என்பதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எஸ்பிஐ சினிமா நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு பொதுக்குழுக்கு வந்திருந்த அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக ஒப்புதல் அளித்தனர். 19/6/2011, 19th June 2011 அன்று ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டது. பிகாஸ் அந்த ஒப்பந்தத்தை ரெஜிஸ்டர்ஸில் போய் தே வாண்ட் டு ரெஜிஸ்டர் தி அக்ரிமெண்ட். பிகாஸ் சாதாரண அக்ரிமெண்ட்டாக இருக்கக்கூடாது. வில் ரெஜிஸ்டர் தி அக்ரிமெண்ட். 19/6/2011 ஒப்பந்தம் நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். பண்ண பிறகு August 2011 கட்டிடம் மாநகராட்சி அனுமதி பற்றி இடிக்கப்பட்டது. We get the permission from the corporation and then we demolish. அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. கார்ப்பரேஷனில் வந்து இவங்க இடித்தது வந்து தவறு, இவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னார். நான் கார்ப்பரேஷனுடைய பர்மிஷனை தற்போது காட்டுகிறேன். தயவுசெய்து இங்கே பேசுகிறவங்க சற்று வெளியே இருந்தால் பெட்டர் ப்ளீஸ். இது வந்து சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், கார்ப்பரேஷன் ஆஃப் சென்னை, Zone 7 நுங்கம்பாக்கத்துக்கு கடிதம் போட்டிருக்கோம். ஏன்னா டெமாலிஷன் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷனே இல்லாமல் டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு திரு அன்பு சகோதரர் பூச்சி முருகன் கூறியதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். டெமாலிஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பில்டிங் அட் நம்பர் 16 ஓல்ட் நம்பர் 153 ஹபீபுல்லா ரோட், சென்னை 17 பிளான் சப்மிட்டட் ஃபார் அப்ரூவல் ரிகார்டிங் த லெட்டர் ரிட்டன் ஃப்ரம் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். With reference to the above, we are enclosing here with 4 sets of demolition plan with necessary title deed for your kind approval. The requisite fee will be paid after receiving the advice from your end. Thanking you for South Indian Artists Association President. நான் வந்து லெட்டர் போட்டிருக்கேன் 22/2/2011. அது வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து 375 ரூபா கட்ட சொன்னாங்க, கட்டியிருக்கேன். அதன் பிறகு கார்ப்பரேஷன் ஆஃப் சென்னை ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் டவுன் பிளானிங்லேருந்து டெமாலிஷன் ஃபீ 10,42,000. அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் 130. Your application has been processed and found approved. Hence, you are required to pay the fees mentioned below within 7 days limit by paid challan in the counter. அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த
10,42,130 ரூபா கட்ட சொல்லி அட்வைஸ் வந்திருக்கு. அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டெமாலிஷ் பண்ணுறதுக்கு. யாருன்னா கார்ப்பரேஷன், நாங்கள் இல்லை. தென் வி பே. கார்ப்பரேஷன் ஆஃப் சென்னை, ரிப்பன் பில்டிங், சென்னை 3, ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், 10,42,130 அப்ரூவ் பண்ண பிறகு அதை கட்டுறோம், செலான் வாங்குகிறோம். நகர அமைப்பு பிரிவு, சென்னை மாநகராட்சி அப்படின்னு சொல்லி கட்டிட்டோம். ஸோ டெமாலிஷன் ஹேஸ் பீன் அப்ரூவ்ட் அண்ட் தென் வி ஆர் டெமாலிஷ்ட். ஏதோ திடீர்னு நாங்கள் போயிட்டு இடிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஆல்சோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கேசட்டில் இருக்குது. கிராண்ட் ஆஃப் நோ ஜுடிஷியல் சர்டிஃபிகேட் இஸ் ஹியர். ஸோ இதுவும் இருக்குது. ஸோ வி காட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ நாங்கள் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். அப்புறமா எல்லோரும் காப்பி கொடுக்க தயாராக இருக்கும். இப்போ வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொன்னதுக்கு அது டாக்குமெண்ட். தாய் பத்திரம் எங்கள்கிட்ட இருக்கிறதுங்கிற டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். ஆக இந்த தேர்தல் பிறகு எதற்கு நடக்கிறது என்பதை மட்டும் விவரித்து விட்டு உங்கள் கேள்விகளுக்கு நான் தயாராகின்றேன். அப்போ நாங்கள் வந்து இந்த ஒப்பந்தம்லாம் உங்களுக்கு காமிச்சேன். இது வந்து திடீர்னு ஒரே நாள் எடுத்து 2 பேர் முடிவு பண்ண ஒப்பந்தம் அல்ல. பலமுறை பேசி ரொம்ப திங்க் பண்ணி ஒவ்வொரு சரத்துக்களும் அந்த அக்ரிமெண்ட்டில். அப்போ ஒரே ஒரு வாடகை ஒரு இடத்துலேருந்து வந்தால் எப்படி? 10 கடை கட்டி வச்சிடணும், 10 பேர்ட்ட வாடகை வாங்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு தான் எஸ்பிஎஸ் சினிமாஸ் வி செலக்டட் பிகாஸ் யூ ஆர் பேயிங் 24 lakhs as rent every month. 24 லட்சம் ரூபாய் ஒரு மாத வாடகைக்காக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் 29 வருடம் 11 மாதம் லீஸ் கொடுக்கப்பட்டு பில்டர்ஸ் அக்ரிமெண்ட் போடப்பட்டு பெர்மிஷன் வாங்கிறதுக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து ஒரு முறை நாங்கள் போய்ட்டு இருக்க வேண்டாம், கார்பரேஷன் பர்மிஷன், எம்எம்டிஏ பர்மிஷன் அப்படின்னு அதுக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கப்பட்டு 3 அக்ரிமெண்ட் போட்டோம். அப்போ அந்த அக்ரிமெண்ட் போட்ட பிறகு தான் அந்த டெமாலிஷன் வந்து இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ 1,48 லட்சம் ரூபா வந்து டெபாசிட். ஆன் சைனிங் 24 lakhs, ஆன் டெமாலிஷன் 24 lakhs. த பேலன்ஸ் 1 crore இந்த பில்டிங் கட்டி முடித்தவுடன் நீங்கள் ஆக்கிபை பண்ணுறது எங்களுக்கு அனுமதியை வழங்கியவுடன் அந்த 1 crore சொன்னாங்க. இந்த 1 crore and 48 lakhs நீங்கள் பார்த்தீங்கன்னா 29 ஆண்டு காலம் 11 மாதத்துக்கு பிறகு 1 crore 48 lakhs அவங்க பில்டிங்கை திருப்பி கொடுத்துட்டு போகும்போது அந்த 1,48 லட்சம் ரூபாயை நீங்கள் திரும்பி கொடுக்கும்போது அதே 1,48 லட்சம் ரூபாய் தான் நீங்கள் திரும்பி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். We have not told them we will not pay any kind of interest on the deposit given to us. But அந்த 1,48 லட்சம் ரூபாய் டெபாசிட் at the end of 29 years and 11 months earns compound interest போட்டு நீங்கள் earn பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் தோராயமாக சொல்கிறேன் almost 9 crores. So we earn 8 crores out of a deposit which we return after 29 years and 11 months. அந்த வருமானமே கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் நடிகர் சங்கத்துக்கு வருகிறது. அந்த 29 வருஷம் 11 மாதத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 130 crores is accrued money that நடிகர் சங்கம் will have after 29 years 11 months. ஆனால் இருந்து பார்க்க போகிறோம்னா இல்லை. ஆனால் ஒரு 24 lakhs வாடகை வர இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை 50 லட்ச ரூபா வாடகை வாங்கியிருக்கணுங்க நீங்கள் போட்டிருக்க அந்த சதுரடிக்கு. ஆனால் நீங்கள் குறைச்சி 24 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டீங்க. ஆக அந்த 50 லட்ச ரூபாயில் நீங்கள் 25 லட்ச ரூபா ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒப்புக்கொள்கின்றேன். யாராச்சும் போய் அந்த இடத்துல என்ன ரெண்ட்டு, த ஹையஸ்ட் கோஷன் எடுத்து ஹையஸ்ட் பாசிபிள் ரெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டு என்கிட்ட வந்து தலைவா தப்பு பண்ணிட்டீங்க, அது வந்து கொஞ்சம் 50 லட்சம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் ஆச்சு. ஒரு வயதானவர் ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு கைப்பிடிச்சு கொண்டு போய் அந்த பக்கம் விடுறாங்க இல்லையா? அதே மாதிரி எதுக்குன்னா அந்த டைமில் அவருக்கு உதவி தேவைப்படும். அவருக்கு உதவி தேவைப்படுன்னு சொல்ல அப்போ அந்த உதவிக்கரம் கொடுக்குறீங்களே, அப்போ தவறு செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை நிறையா வருன்ற அறிவு உங்களுக்கு எட்டியிருந்தால் நீங்கள் வந்து சொன்னீங்களான்னு கேட்டால் நோபடி கேம் அண்ட் டோல் மீ. இன்றைக்கி வரைக்கும் அங்கே அதை விட அதிகமாக உங்களுக்கு வருமானம் வரும் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தால் நான் ஒப்புக்கொள்கிறேன் நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் என்று. அது அப்படிப்பட்ட தவறு எங்களுக்கு செஞ்சதாக என் மனசுக்கு தெரியல, என் மனசாட்சிக்கு தெரியல. 29 ஆண்டு காலம் 11 வருஷம் எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. முதல்ல அது வந்து 99 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்கட்டாங்க. அது ஜஸ்ட் ஷோ த லீஸ் அக்ரிமெண்ட் அது இருக்கா. 29 years 11 months கொடுக்கப்பட்ட அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டில் அண்மையிலே என் அன்பு சகோதரர் பூச்சி முருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து
100 சதுரடி அதில் இருந்துச்சுன்னா நான் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து பில்டர்ஸ் அக்ரிமெண்ட் எடுங்க. பில்டர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுக்குறேன். அந்த நடேசன் பில்டர்ஸ் அக்ரிமெண்ட்டில் அவர் பாக்யரதி வில் ஹேவ் த பில்டர்ஸ் அக்ரிமெண்ட். அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் இயங்கிட்டு இருந்தது. அதில் வந்து 29 வருஷம் 11 மாதம் எதுக்குன்னு சொன்னால் எங்களுடைய லிமிட்டெட் எக்ஸ்போஷர், அதாவது இந்த கட்டிடம் கட்டுவதற்கு நீங்கள் அதே கட்டிடத்தை திருப்பி இடித்து அதே நிலைமைக்கு கொண்டு வந்து புதுப்பித்து கட்டியிருந்தால் பிட்வீன் 12 to 15 crores 12 கோடியிலேருந்து 15 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னது அடிப்படையில் அந்த 15 crores அது ஹையஸ்ட் லிமிட்னு லிமிட்டேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்போ அந்த 15 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா நாங்கள் தரமாட்டோம். தட் இஸ் ஒன்லி அமௌண்ட் தட் பி டிடக்டட் இன் தி ரெண்டல் இன்கம் தட் வி கெட். ரெண்ட் வரதில் அதை மட்டும்தான் நீங்கள் குறைச்சிக்கணும் இஎம்ஐயில் நீங்கள் கட்டும்போதுன்னு சொன்னோம். அப்போ நாங்கள் கேட்டோம் 15 வருஷம் வச்சுக்கோங்களேன் லீஸு. 15 years ஐ டோன்ட் திங்க் யூ கேன் ரீபே பிகாஸ் 15 கோடி உங்கள் காஸ்ட் சார், பில்டிங் காஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் இதை கட்டி முடித்து காம்ப்ளெக்ஸ் பண்ணி உள்ள தியேட்டர்ஸ் கட்டி இன்டீரியர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் காஸ்ட் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஒரு கணக்கு போட்டு காமிச்சாங்க. வித் ஆடிட்டர்ஸ் வித் லாயர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசும்போது 15 years இஸ் நாட் இனஃப், ப்ளீஸ் கிவ் அஸ் அ மேக்ஸிமம் டைம் தட் இட் குட் பி கிவன். ஸோ த மேக்ஸிமம் என்ன கொடுக்கலான்னு கேட்கும்போது 29 years 11 months வாஸ் அரைவ்ட். அப்போ அவங்க பணத்தை மீட்டெடுப்பதற்கு அவங்க 50-55 லட்சம் 55 கோடியாக இருக்கலாம், மீட்டெடுப்பதற்கு கால அவகாசம் அதிகம் வேண்டும் என்று கேட்டார்கள். அதில் எந்த விதத்துலையும் நாங்கள் எந்த தவறு செய்தால் எங்களுக்கு தெரியல. பிகாஸ் இட் ப்ரூவ் தட் தே ஹேவ் டு ரிட்ரீவ் தட் அமௌண்ட். எங்கே 15 கோடி ரூபா கட்டணும் பேங்க்கில், அது இஎம்ஐ கட்டணும். இதில் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டால் 24 லட்ச ரூபா வாடகை வருது. இதில் வந்து மெயின்டெனன்ஸ் எங்களுக்கு கிடையாது. லைட்டு போச்சு ஃப்யூஸ் போச்சு அப்படின்னா நாங்கள் லைட் வாங்கி போட வேண்டாம். ஹவுஸ் கீப்பிங், அதாவது கூட்டி தொடச்சி பெருக்கி போடுறதுக்கு எங்கள் வேலை கிடையாது. அதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து எங்களுக்கு தனியாக லிஃப்ட் போட்டு மேலே கொண்டு வராங்க. அந்த தியேட்டர் அங்கே வர தியேட்டரில் 12 முறை எப்படி நாங்கள் கில்டு தியேட்டரில் வந்து 12 முறை எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி நடத்துக்க கேட்டோமோ அது கொடுக்கப்படும். அதற்கு மேலாக உங்களுக்கு இந்த தியேட்டர் தேவைப்படுகிறது என்றால் யூ கேன் யூஸ் இட் இன் அ செப்பரேட் அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல 100 சதுரடி இருந்தால் இந்த அக்ரிமெண்ட்டில் இருந்தால் வேறு காமிச்சு நினச்சிடாங்க. இட்ஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் எஸ்பிஐ சினிமாஸ் அண்ட் நடிகர் சங்கம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இதில் வந்து ரெண்ட் ஃப்ரீ அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சங்கம் ஆஃபீஸஸ் வித் எலக்ட்ரிசிட்டி ஃபார் 29 years and 11 months. தி அக்ரிமெண்ட் சேஸ் பில்டர்ஸ் அக்ரிமெண்ட். The lessee developer shall provide us 2,500 square feet office space within the said building by way of a license of the lesser confirming party owner for the entire period of this agreement stroke lease, and the lesser stroke confirming party stroke owner shall not cause any obstruction to the common area by virtue of the license. ஏன்னா அவங்க எதுவும் உடச்சி கிடச்சி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள பற்றி சொல்லியிருக்கோம். The license shall exclusively be for its occupation. The same shall not be let or sublet to any third party or affiliate associate. அவங்க வாங்கினது அவங்க தான் கொடுக்கணும். Office space will be fully furnished